வனிதா ஒரு நடுத்தரப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு ஆசிரியையாய் பணியாற்றுகிறாள். வயது 30ஐ தாண்டியிருக்கும், ஆனால் மனத்தில் இன்னும் ஒரு சில கனவுகள் மழையாகச் சிதறுகின்றன. நேர்த்தியான தமிழும் கருணையான பார்வையும் மாணவர்களின் விருப்பத்தை ஈர்த்தது. கார்த்திக் அவளது மாணவன். 16வது வயதில் உறுதியான பார்வையும் சும்மா இருக்க முடியாத கலகலப்பும் உடையவன். ஆனால் வனிதாவிடம் மட்டும் ஒரு மரியாதையோடு கூடிய மென்மை. மழைக்காலம் ஆரம்பமாகும் அந்த ஜூலை மாதம் ஒரு நாள் பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு கார்த்திக் வந்தான். மிஸ், இந்த காம்போசிஷன்ல ஏதாவது குறை சொல்லுங்க. எனக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். வனிதா எழுத்தை தேடி பார்த்தாள். அவனது சொற்களில் ஒரு வெளிப்பாடு இருந்தது. மொழி நன்றாக இருந்தாலும் இதயம் அவளையே தேடுகிறது போல் இருந்தது. நீ எழுதுறது நல்லா இருக்கு கார்த்திக். ஆனா இன்னும் பர்சனல் டச் கொடு, உணர்வுகளுக்கு உயிர் கொடு. அந்த வாரம் இரவில் பள்ளி அருகே இருக்கும் பழைய நூலகத்தில் வாசிப்புக்காக வனிதா சென்றபோது அவனை எதிர்பாராமல் சந்தித்தாள். மிஸ், நீங்கெங்க? நானும் வந்து சில புத்தகம் எடுத்துக்கிறேன். நீ? ஆமா, நான் பார்த்த மாதிரி எழுதிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி உணர்வுகளுக்கு உயிர். வனிதா ஒரு மெலிதான சிரிப்புடன், அப்போ இன்னிக்கு நீ எழுதுறது நாம எழுதுற கதையா என்றாள். அந்த வாரங்கள், அந்த நூலகம், இரவுகளின் மௌனம், அவனது பார்வை, அவளது மெளனம். அவர்கள் வாசித்தது புத்தகம் அல்ல, பரிமாறிக்கொண்டது வார்த்தைகள் அல்ல. ஒரு மழை இரவில் நூலகம் மூடப்பட இருவரும் வாசல் அருகே நின்றனர். மிஸ், நீங்கள் என் எழுத்துக்கு உயிர் கொடுத்தீங்க. ஆனா என்னோட வாழ்க்கைக்கும் உயிர் தரப்போறீங்களா? வனிதா விழிகள் நொறுங்கின. நீ இன்னும் ஒரு பயணம் நடக்க வேண்டியவன் கார்த்திக். உன்னோட கனவுகள் பெரியது. நானோ, அது என் கனவுல நீங்க இருக்கணும் என்பதுதான் பெரியது. அந்த மழை இரவில் எந்த வார்த்தையும் இல்லை. ஒரு விழியின் மழை, மற்றொன்றின் பரிசுத்த அமைதி. இருவருக்கும் புரிந்தது. காதல் அழகாய் சிந்துவது ஒவ்வொரு வார்த்தையிலும் இல்லாமல் இருக்கும் அந்த இடைவெளியில்தான். அந்த இரவுக்குப் பிறகு நூலகம் இருவருக்கும் வெறும் வாசிப்பிடமில்லை. ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் நூலக வாசலில் இருவரும் சந்திக்கத் துவங்கினார்கள். வனிதா தனக்குள் ஒரு போராட்டத்துடன் வாழ்ந்தாள். நான் அவனுக்கு ஆசிரியையா? இல்லையா? ஒரு ஆசையா? கார்த்திக் அவளிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்து தவிக்கும் ஒரு குழந்தை போல் அவளது பார்வையை உண்டு போட்டு போய்விட்டான். அவன் வார்த்தைகளில் மென்மை வந்தது. அவள் மூச்சில் குழப்பம் வந்தது. ஒரு நாள் நூலகம் மூடப்பட்டுவிட்டது. இருவரும் அருகே உள்ள பூங்காவில் நடந்தனர். மழைச்சிதறலோடு சாயந்திரம் படர்ந்து கொண்டிருந்தது. மிஸ், இந்த மழைங்கிறது ஒன்னும் பொய்யா? நீங்க என்ன கேட்காமலே என்ன யோசிக்கிறீங்க. எனக்கு தெரியும். வனிதா அமைதியாக நடந்தாள். அவர் பேசவில்லை. ஆனால் நடையின் மெதுவும் முகத்தின் சாயலுமே அவன் சொல்லும் உண்மைக்கு பதிலாக இருந்தது. பாதையில் அவளது கையில் அவன் கை சற்றே தொடுந்தது. அவள் உடனே கை பின்னே இழுத்துக்கொண்டாள். இது சரியல்ல கார்த்திக், நம்மால இப்படி பேசக்கூடாது. அது நீங்க டீச்சர்னு சொல்றதுக்காகத்தானே மிஸ். ஆனா என் மனசு கேக்கல. நானும் ஒரு நாள் பெரியவனா ஆகப்போறேன்னு நீங்க தானே சொன்னீங்க. வனிதா முகத்தை திருப்பினாள். ஒரு சிறிய சிரிப்பும் ஒரு பெரிய சங்கடமும் அதில் கலந்திருந்தது. அப்போ அந்த நாளை வரைக்கும் இப்ப இவ்வளவுதான். கார்த்திக் ஒப்புக்கொண்டான். வார்த்தைகள் எதுவும் தேவையில்லை என புரிந்தது. அந்த நாள் இரவில்தான் வனிதா வீட்டிற்கு வரும்போது அழுதாள். அது தவறு எனத் தெரியாது. ஆனால் சரி என்பதற்கும் உறுதியில்லை. இனி வசந்த காலம் வந்தது. தேர்வுகள் முடிந்துவிட்டன. கார்த்திக்கின் கடைசி நாள் பள்ளியில். அவன் தன் நோட்டுபுக்கில் ஒரு கடிதம் வைத்திருந்தான். மிஸ், இது என் மனசின் முடிவு இல்ல, ஒரு தொடக்கம். உங்க பார்வையில் ஒரு நாள் நானும் சமமாக நிற்க வேண்டியதுதான் என் முதல் கனவு. அவள் அந்த கடிதத்தை மெல்ல மடித்தாள். ஒரு வார்த்தையும் இல்லை பதிலாக. ஆனால் விழிகளில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டது. காத்திருக்கிறேன். 5 ஆண்டுகள் கழித்து கோடைக்காலம் நெளிகிறது. பசுமை இழந்த பள்ளி வளாகம் பராமரிக்கப்படாதது போல தோன்றினாலும் சில தடங்களோ அதன் நடுக்கங்களை மறந்ததில்லை. வனிதா இன்னும் அதே பள்ளியில். ஆனால் அவளது முகத்தில் ஓர் ஒளி இல்லை. காலம் அழகு கெடுத்தது இல்லை. ஆனால் ஆழங்களை உருவாக்கியது.
ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு காலத்து மாணவன் நினைவாய் நிழலாடுவான். கார்த்திக். அவனது கடிதத்துக்குப் பிறகு அவன் வரவில்லை. அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் ஒரு நாளும் ஒரு பதிலும் வந்ததில்லை. சமமா நிற்பேன் என்ற வார்த்தைகள் மட்டும்தான் மனதின் ஓரத்தில் தடமாக இருந்தது. அந்த ஜூன் மாதம் பள்ளி வருட விழாவில் அழைக்கப்பட்ட விருந்தினர் ஒரு இளம் எழுத்தாளர். அவன் பெயரை கூறிய தருணத்தில் வனிதாவின் இதயம் ஒரு துடிப்புடன் நின்றது. ரைட்டர் கார்த்திக் எம். அவனது முதல் நூல் வெளியீட்டு பேச்சாளராக அழைக்கப்பட்டிருக்கிறான். விழா நாளில் அவன் வந்தான். உயர்ந்திருந்தான். தோற்றத்தில் மாற்றம் இருந்தாலும் பார்வையில் அந்தச் சாமர்த்தியம் இருந்தது. வனிதாவை பார்த்ததும் ஒரு மெளனமாய் நின்றான். அவள் எழுந்து வரவில்லை. ஆனால் அவன் நடந்தான். மிஸ், உங்களாலதான் இவ்வளவு நடந்தது. வனிதா மெதுவாக, நீ வருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா என்னோட எதிர்பார்ப்பு தப்பானதுன்னு நினைச்சேன். இல்ல மிஸ், எதிர்பார்ப்பு தப்பல்ல, நேரம் தப்புதான். அந்த இரவிலே விழா முடிந்து வனிதா நூலக வாசலில் நின்றாள். 10 ஆண்டுகளுக்குப் பிறகு அவளது கால்கள் அந்த இடத்துக்கே இழுத்தன. வாகன ஒலிகள் அகன்றன. ஒரு நிழல் அருகே வந்தது. இப்போ நான் டீச்சர் கிடையாது. நீங்க கூட இல்ல. நம்ம இடையில் நேரம் மட்டுமே இருந்தது. வனிதா மெதுவாக தலை நிமிர்ந்தாள். அவளது கண்களில் நீர் இல்லை. ஆனால் அது வந்துவிடும் முன்னரே அவன் சொன்னான், இப்போ அந்த நேரமும் நாம்தான். அவளது கையை கார்த்திக் தொட்டான். இம்முறை அவள் பின்வாங்கவில்லை. வார்த்தைகள் தேவையில்லை. நிழல்கள் கூட உறவாயிருந்த அந்த இடத்தில் இருவரின் வெளிச்சம் கூடியது. முதன்முறையாக அவர்கள் நடக்கத் தொடங்கினர். வனிதா வீட்டின் மேற்படிக்கையில் அந்த இரவில் ஒரே ஒரு விளக்கு மட்டுமே எரிந்தது. அதன் கீழே கார்த்திக் அமர்ந்திருந்தான். ஒரு காபி கிண்ணம் அவள் முன்பாக இருந்தது. அவர்களின் இடையே யாரும் இல்லை. காலம் கூட. நீ என்னை டீச்சர்னு நினைக்கிறியா இன்னும்? அவள் கேட்டாள். பார்வை அவனை திரும்பி பார்க்காமல். டீச்சர் என்றால் கற்றுத் தருபவர். நீ என்னை காதலிக்க கற்றுத்தந்தவள்தான். வனிதா சிரித்தாள். அந்த சிரிப்பு பரிச்சயமானது. மெல்லும் மெதுவாகவும் நெருக்கமாய் கனிந்து உருகும் ஒரு சிரிப்பு. உனக்கு கல்யாணம் பத்தி யாரும் கேட்கலையா? கேட்டாங்க. ஆனா நான் சொல்லிட்டேன், என் டீச்சர் காத்திருக்கிறாங்கள்னு. யாரும் புரிஞ்சுக்கல. அவளது கண்களில் இருள் இல்லை. ஆனால் அமைதி இருந்தது. அவள் மெதுவாக அவனது பக்கத்தில் நெருங்கி அமர்ந்தாள். நாம நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம். ஆனா ரகசியமா இல்ல. ரகசியமா இருந்தது நம்ம காதல்தான் மிஸ். இப்போ அது வாழ்க்கையா மாறிடுச்சு. அந்த வார இறுதியில் வனிதா பள்ளியிலிருந்து ராஜினாமா செய்தாள். மதிப்புடன், மரியாதையுடன். ஊரில் ஒரே வதந்தி. வனிதா மிஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். யார்னு தெரியல. புத்தகக் கடை ஒன்றில் ஒரு புதிய பெயருடன் இணைந்த குழுவாக கார்த்திக் வனிதா ஒரு எழுத்துப் பயணத்தை தொடங்கினர். மழையிலும் சூரியனிலும் வார்த்தைகளிலும் மௌனங்களிலும் அவர்கள் வாழ்ந்த காதல் வெளிப்படாமல் ஆனால் உயிராயிருந்தது. கதைக்கு முடிவு இல்லை. அவர்கள் வாழ்ந்த காதலுக்கே போல் மெளனமாய் தொடரும் ஒரு அத்தியாயம். உணர்வுகளோடு முடித்தேன். இதுபோன்ற மெல்லிய காதல் கதைகள் எழுத வேண்டுமா? இல்லையெனில் வேறொரு தலைப்பில் கதை வேண்டுமா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.